ரஜினி கமல் இன்னைக்கெல்லாம் வந்து சதைக்கு தான் முக்கியத்துவம். திரைத்துறையில் ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு நட்சத்திர நடிகர்களை இப்படி ஒரு விமர்சனம் வைப்பது அது சரியானதாக இருக்குமா? ஷாலுக்கு அரசியலும் தெரியாது, சினிமாவும் தெரியாது. லோகேஷ் கனகராஜ், அட்லிலாம் ஒரு டைரக்டரே அல்ல. கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஊடகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. உண்மையிலே இந்த ஊடகம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் விரும்பினால் உங்களால் விருப்பமுள்ள ஒரு தொகையை எங்களுக்கு அனுப்பலாம். இதற்கு உள்ள QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்ப முடியும். விருப்பம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தவும். நன்றி. கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். கேடகம் மக்களுக்கான ஊடகம். உங்களுடன் இணைந்திருப்பது நான் உங்கள் பிரவீன்ராஜ். சிறப்பு விருந்தினர் தமிழா பாண்டியன் அவர்கள் இன்று திரைத்துறையில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி நம்முடைய பகிர்ந்து கொள்ள இங்கே வந்திருக்காங்க. அவரை முதல்ல நிகழ்ச்சியில் வரவேற்றுலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்று திரைத்துறையில் மிகவும் விமர்சனங்கள் தான் அதிகமாக இருக்குது. குறிப்பாக நடிகர் தனுஷை குறித்து இப்போது ஒரு பெரிய விமர்சனம் போயிட்டுருக்கு. சுச்சி லீக்ஸ் பார்த்துருந்தோம், இப்போ சுச்சி ஸ்டாக்ஸ் போயிட்டுருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் எது மாதிரியான உண்மைத்தன்மைகள் இருக்குது? இல்லை, சினிமா துறையை பொறுத்தவரை திரைப்பட கலைஞர்களுக்கு ஒரு வாழ்க்கை நீங்கள் இரவில் ஆரம்பிக்கும், அது பகலில் முடியும். மக்களுக்கு பகலில் வாழ்க்கை ஆரம்பித்து இருட்டும் போது முடிஞ்சிடும். சினிமாக்காரர்கள் சாமானியர்கள் இரண்டு பேருக்கும் வாழ்க்கை தரம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஏழை விவசாய வேலை செய்வது என்பது அவனுடைய வாழ்நிலை. சினிமாக்காரன் விவசாய வேலை செய்வது என்பது பக்கத்தில் கேரவன் வேன் நிற்கும். அந்த வேனுக்கு ஒரு நாளைக்கு வாடகை 60,000 ரூபா. நீங்கள் வயல் வேலை செய்துட்டு ஒரு மணி நேரம் வயல் வேலை அது ஷூட்டிங் நடக்குதுன்னா நீங்கள் அடுத்த 2 மணி நேரம் அந்த கேரவன் வேனில் இருப்பான். அது தயாரிப்பாளரோட கவலையில். அப்போ இதுதான் சினிமா என்பது. வரைமுறையற்ற வாழ்க்கை, அளவுக்கு அதிகமான பணம், நெறிமுறையே இல்லாத, அதாவது ஆண் பெண் 2 பாலினரும் எந்த விதமான வரைமுறையுமே கிடையாது. இதில் வரமுறை கிடையாதுன்னு சொல்கிறீங்க? வாழ்க்கையிலே வரமுறை கிடையாது. ஆமாம். அப்போது இவர்களை தான் அப்பாவி மக்கள் ரசிக்கிறான். நீங்கள் அரசியல் பேசுனா அவனும் கேட்க மாட்டேங்கிறான், ஆன்மீகம் பேசுனா அவனும் கேட்க மாட்டேங்கிறான். ஆனால் சினிமா நடிகையினுடைய அந்த புறத்தை பேசுனா ஒரு மணி நேரத்தில் 3 லட்சம் பேர் பார்க்குறான். அப்போது இவனை அது திரை கவர்ச்சியாக தானே சார் பார்க்கப்படும்? அதான் இவன் உண்மையாகவே இந்த 3 லட்சம் பேர் வக்கிர உணர்வுக்கு இந்த சினிமா நடிகை தீனி போடுறான். இதுதான். நீங்கள் நல்ல படம் எடுத்தால் ஓடுறதில்லை, ஆனால் நீங்கள் முச்சாட்டம் இருக்கணும், கவர்ச்சி இருக்கணும், 2 பீஸு சீன் 2 நாள் இருக்கணும். இதுதான். நீங்கள் சங்கர்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய கங்கை மரம் பையன் எடுக்கிறான வெங்கட் பிரபு படம் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்போது சினிமாக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு 100 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஆள்லாம் இருக்கான் குறைந்தபட்சம். நீங்கள் இப்போ சாதாரண தயாரிப்பாளர்கள் 100 கோடி கொடுக்குறாங்க, அவங்க வாங்குறாங்க. ஆமாம். தயாரிப்பாளர் கொடுக்குறாங்க வாங்குறாங்கன்னா தயாரிப்பாளர் கொடுத்தா தான் வாங்குவான். ஆமாம். மக்கள் தயாரிப்பாளர் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா? மக்கள் கொடுக்குறான். தயாரிப்பாளர் யார்கிட்ட பணம் வாங்குறான்? இல்லை, இந்த இடத்துல எந்த இடத்துல குற்றம் இருக்குறது இல்லை. ஏன்னா நடிகனாக பார்க்குறாங்க, நடிகனாக பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை வரவேற்றுக்கிறாங்க, அவ்வளோதானே. வித்தியாசங்கள் இதில் வேறு எதுவுமே இல்லையே. இல்லை. ஏன்னா பழைய சினிமாக்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சினிமாக்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அன்று வந்த திரைப்படங்களுடைய கதை அம்சம் இருந்தது. இன்று வரக்கூடிய திரைப்படங்கள் கதை அம்சம் இல்லாமலே 100 நாட்கள் ஓடக்கூடியதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்ன வித்தியாசம் நீங்கள் சொல்கிறீங்க? இதில் இவர்களுடைய வரைமுறை இல்லாத வாழ்க்கை. ஆமாம். அது சினிமாவில் நல்லவனாக நடிப்பான், ஆனால் அவனுடைய அந்த புறத்தை பார்த்து தான் அவன் சினிமாக்கே வர்றான். நீங்கள் ஒரு நடிகை இருக்கா, ஒரு நடிகன் இருக்கான்னா 3 மணி நேரம் சினிமா வாழ்க்கை அவனை பாதிக்கிறது இல்லை.
3 மாதம் சினிமா வாழ்க்கை இருக்குல்ல, அவன் அந்த படம் பூஜை போடுறதுலேருந்து முடிய வரைக்கும் அவனுக்கு பல கிசுகிசுக்கள், பல விமர்சனங்கள், பல விஷயங்கள் இருக்குல்ல. அவனுக்கு அது வாசகனுக்கு ரசிகனுக்கு இந்த 3 மாத கதை ஓடுதில்ல, இதில் தான் அந்த அவனை பார்க்கணுன்னு வர்றான். அரசியல் அவன் அப்படி தான் பார்க்குறான், ஆன்மீகத்திலையும் அப்படி தான் பார்க்குறான், ரசிகனாவும் அப்படி தான் பார்க்குறான். எப்படி பார்க்குறான்னா, நீங்கள் எம்ஜிஆர் சிவாஜி காலம் வேறு, அதுக்கு முந்தி தியாகராஜ எம்ஜிஆர் சிவாஜி காலம் வேறு என்று சொல்லும்போது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே இந்த கிசுகிசுக்கள் வந்து பேசப்பட்டது இல்ல பெருசா இல்ல இருந்தது விமர்சனங்கள் இருந்தது. நீங்க ரஜினிகாந்த் அவர் மீது விமர்சனங்கள் இருக்கு. அது எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் வந்து கதாநாயகியை கூட்டிட்டு தான் வெளிநாடு ஷூட்டிங் போனாருன்னா ஊர்வலம் போவார். அப்ப கிசு இல்ல, அது ரகசியமே இல்லை. அன்று சோசியல் மீடியா பெருசா இல்ல, சோசியல் மீடியா வளர்ந்துருக்கு. அப்படி இல்லை. நீங்க இப்போ ஊடகம் இருந்தது இல்லை, அச்சு ஊடகம் இருந்தது இல்லை. அச்சு ஊடகம் மூலமா தான் அவரு அப்ப இருந்த கிசுகிசுகள் பேசப்பட்டது. எம்ஜிஆர் மீது இப்ப இருக்கிற நடிகர்கிட்ட இருக்கிற போல அவ்வளவு கிசுகிசுகள்லாம் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ரஜினி வந்த பிறகுதான், ரஜினி கமல் வந்த பிறகுதான். நீங்க எம்ஜிஆர் எப்படி பார்த்தா, சிவாஜி எப்படி பார்த்தான்னா, கிராமத்தில் இருக்கிறவன் பொழுதுபோக்கணும்னா எம்ஜிஆர் படத்தை பார்ப்பான். எம்ஜிஆர் படத்தை பார்ப்பான், அந்த 3 மணி நேரம் தான் அவனுக்கு சினிமா. அது சிவாஜி படத்தை பார்க்குறவன் நீங்கள் நகர நகரங்களில் பூரா சிவாஜி கிளாஸ் பீப்புள் தான் போவான். நீங்கள் படித்தவன் நாகரிகமானவன் தான் போவான். எம்ஜிஆர் ரசிகர்கள் வேறு, சிவாஜி ரசிகர்கள் வேறு. அதுக்கு அடுத்து ரஜினி கமல் வந்தாங்கல்ல, இதுக்கு பிறகு தான் நீங்கள் கமல் வந்து முதல்ல வந்து ஒரு கௌபாய் தான். எம்ஜிஆர் கௌபாய் இல்லை, சிவாஜி கௌபாய் இல்லை. நீங்கள் திரைப்படத்தை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், சாண்டோ சின்னப்பா தேவர், ஸ்ரீதர் இவர்கள் எடுத்த காலத்தில் கதைக்குத்தான் முக்கியத்துவம் இருக்கும். ரஜினி கமல் இன்னைக்கெல்லாம் வந்து சதைக்குத்தான் முக்கியத்துவம் இருக்குது. அப்போது நீங்க சொல்றத பார்த்தா ரஜினி கமல் அவர்கள் இந்த திரைத்துறைக்கு வந்த பிறகு இந்த சினிமாவே கெட்டு போனது மாதிரி பேச. உண்மையாதான். நிஜமான்ற ஒரு படம் வந்திருக்கு, அண்ணாமலைன்ற திரைப்படங்கள் வந்திருக்கு, தளபதின்ற திரைப்படம் வந்திருக்கு, அபூர்வ சகோதரர்கள் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெயர் கொடுத்த திரைப்படம். கமலஹாசன் பொறுத்தவரையில ஒரு தசாவதாரம் வரையும் அவர் வந்து போற்றப்படக்கூடிய ஒரு திரைப்படங்களாக இருந்தது. இதெல்லாம் வந்து நீங்க ஒரு திரைத்துறையில ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு நட்சத்திர நடிகர்களை இப்படி ஒரு விமர்சனம் வைப்பது அது சரியானதா இருக்குமா? இல்லைங்க, அதாங்க 100 படத்துல ஒரு நல்ல படம் வருது. 100 படத்துல நல்ல படமா? நீங்கள் தேசிய விருது 100 படத்துக்கு கொடுக்கறது இல்லை. எத்தனை படத்துக்கு கொடுக்குறான்? ஃபிலிம்பேர் விருது எத்தனை படத்துக்கு கொடுக்குறான்? எல்லா படத்துக்கும் கொடுக்குறது. சிறந்த படங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு படம் தான், வருஷத்துக்கு ஒரு படம் தான். சிவாஜிக்கு ஒரு படம், எம்ஜிஆருக்கு ஒரு படம், ரஜினிக்கு ஒரு படம், கமலுக்கு ஒரு படம் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கோடம்பாக்கத்தில் ஒரு வருஷத்துக்கு 1000 படம் பூஜை போடுறான். பூஜை 1000 படம். ஒரு நாளைக்கு 365 நாள் இருக்குது வருஷத்துக்கு. அப்போது ஒரு நாளைக்கு 3 படம் பூஜை போடுறான். பாதி பொட்டியில் போயிடுது, பாதியில் போயிடுது, பாதி முக்கால். கடைசியாக சினிமா தெருவுக்கு வர்றது ஒரு படம் வருது, 2 படம் வருது. அவரேஜ் 365 நாளைக்கு 300 படம் வருது. இதற்காக தான் விஷால் சொல்லியிருப்பாரோ, சிறிய திரைப்படங்கள் தயாரிப்பாளர்கள் வராதிங்க, 5 கோடிக்கு படம் எடுக்க வராதிங்கன்னு சொல்லி. ஆமாம், விஷால் சொன்னது. விஷாலுக்கு அரசியலும் தெரியாது, சினிமாவும் தெரியாது. ஏன்னா அந்த கருத்து ஒத்து போல. நீங்க சொல்ற கருத்தும் 1 கோடி ரூபாய்க்கு படம், நல்ல படம் எடுக்க முடியும் சார். நல்ல ஆட்கள் வந்தான்னா நல்லா சொன்னீங்க. இப்போ நிறைய திரைப்படங்கள் தேங்கி நிற்குதுன்னு சொல்லி, அது எல்லாமே சிறிய பட்ஜெட் திரைப்படங்கள் தான். கதையே இல்லை இல்லாம சிறிய திரைப்படங்கள் இருக்கு. அப்போ நான் ஒரு படம் பார்த்தேன், பம்பர்னு ஒரு படம் பார்த்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகலை. பம்பர் ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்படி எப்போ ஆச்சு? பம்பர் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது. ஆமாம். அந்த படம் ஒரு திருநெல்வேலி சார்ந்த ஒரு இயக்குனர் தான் இயக்கியிருந்தார். என்ன ப்ரீவியூ தேட்டரில் போட்டு காமிச்சாங்க. நான் பார்த்து ஒரு 2-3 வாரம் இருக்கும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, எப்படி ரிலீஸ் பண்ணுன்னு தெரில, நல்ல வியாபாரமே போகலைன்னு சொன்னாங்க. அந்த படம் அவ்வளோ அருமையான பார்த்தீங்களா? அந்த படத்தை இல்லை, பார்க்கல. அது என்னென்னா, ஒரு சபரிமலை, ஒரு இந்து கோயிலில் வீட்டுக்கு அடங்காத ஒரு பையன், அவங்க அம்மா கஷ்டப்பட்டு இப்போ நல்ல புத்தி கொடுக்கு சபரிமலைக்கு போடான்னு குருசாமிகிட்ட சொல்லி ஏற்றி விடுது. அப்போ அதுவும் போலீஸ் பிரச்சனை, என்கவுண்டர் பிரச்சனைலாம். தூத்துக்குடி கதை, தூத்துக்குடினால கத்தி ரத்தம் தான் இருக்கும். அப்போ போகிறான், சுருக்கமாக சொல்லிடுறான். போகிறான், போகும்போது அங்கே ஒரு முஸ்லீம் லாட்ரி விற்கிறார்.
லாட்ரி விற்கிறவர் அவரை சபரிமலையில் சாப்பிட்டு படுத்திருக்காரு. மொத்த கதையை சொல்லிட போறீங்க? இல்லை இல்லை இல்லை, இப்போ அதான் படம் வந்துடுச்சு, வந்து சில மாதங்களே ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, மாதம்லாம் ஆயிருக்காது. நான் பார்த்தது 15-20 நாள் தான் இருக்கும். பம்பர் லாட்ரி அடிக்குது. ஓடிடியில் பார்த்தீங்களா? இல்லைங்க, ப்ரீவியூ தியேட்டரில் ப்ரொடியூசர் போட்டு காமிச்சாங்க. சொல்லுங்க. ஒரு 10 பேரை போட்டு காமிச்சாங்க, நானும் போயிருந்தேன். அப்போது லாட்ரி அவன் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். படுத்து லாட்ரி விற்கிறவரும் தூங்குறாரு. சபரிமலைக்கு போனால் தூத்துக்குடி சேர்ந்தவர் அந்த லாட்ரி விற்கிற பாய் கேரளாக்காரரு லாட்ரி கொடுக்குறாரு. அவன் வாங்குறான், வாங்கி சோப்பில் வச்சு தூங்குறான். கீழே போட்டுட்டு எல்லாம் காலி பண்ணிட்டு வந்தாரு கோயில் வராண்டாவில். இவர் முடிச்சு பாய் அடாடா அந்த பணத்தை கொடுத்துட்டு போனால் லாட்ரி இப்படி விட்டுட்டு போய் பத்திரம் வச்சுக்கிறாரு. லாட்ரி விழுந்துருது, வீட்டுக்கு போகிறாரு, விழுந்துருது. பொண்டாட்டி ஃபுல்லாக லாட்ரி ஏஜென்ட் ஆகலாம். டேய் அது வந்து பம்பர் பரிசு 5 கோடி நம்மளே எடுத்துக்கலான்டாங்கிறான். இல்லை இல்லை, தப்பு. அவன் சபரிமலைக்கு வந்தான். அவனுக்கு இந்த பணத்தை நான் அந்த பணத்துக்கான டிக்கெட், லாட்ரி டிக்கெட் 100 ரூபாய் வாங்கிட்டேன். இல்லை, இந்த காரணம் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றது அதுதான் காரணம். ஓஹோன்னு ஓடுது அந்த படம். அப்போது நீங்கள் நல்ல கதையை எடுத்தீங்கன்னா நல்லா ஓடும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கதையே இல்லை. நீங்கள் என்னென்னா 4 படத்தில் ஒரு பிட்டை வெட்டி ஒரு படமாக்கிறாங்க. நீங்கள் நம்ம லோகேஷ் கனகராஜ் லியோ திரைப்படம், லியோ படம், விக்ரம் திரைப்படம் பெரிய வரவேற்பு கொடுத்த. அதில் ஒன்றும் இப்போ கதையே இல்லை. ரஜினி வச்சு எடுத்த படத்தில் ஒன்றும் கதையே இல்லை. அதே போல் நம்ம ரஜினி வச்சு இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்காரு. அதில் விஜய் எடுத்த படம் ஒன்றும் கதையே இல்லை அதில். அப்போது நல்ல படம் 1 லட்சம் ரூபா 1 கோடி ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா ஓடும். ஆனால் இவர்கள் எடுப்பதில்லை. எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கதை திருட்டு. திரையரங்குகள் கிடைக்குமா? 1 கோடி ரூபாய் திரைப்படத்துக்கு திரையரங்குகள் கிடைக்கும் சார். நல்ல படம் தானே தேடிட்டு வருவான் சார். நீங்கள் லோகேஷ் கனகராஜ் பல படங்களினுடைய கலவையை ஒரு படமாக்குறார். அவர் நீங்க சொன்ன பம்பர் திரைப்படம் வெளியாகுது, அதே நேரத்தில் ஒரு முக்கிய நடிகர் நடித்த திரைப்படமும் வெளியாகுது. அந்த முக்கிய நடிகருடைய திரைப்படத்திற்கு 1100 திரையரங்குகள் திறக்கப்படுது. இப்போ நீங்கள் சொன்ன பம்பர் திரைப்படத்துக்கு எத்தனை திரையரங்கு கொடுக்க மாட்டான். ஆனால் அப்புறம் கதை இருந்தால் ஓடும் சொல்லி. கதை இருந்துன்னா ஓடிடியில் நீங்கள் கொடுத்தா நிறைய பேர் பார்ப்பான். நீங்கள் சார் திரையரங்கு வேணாம், ஓடிடியே பெஸ்ட். போதும் 1 கோடி ரூபா ஓடிடியில் வந்துடும். இப்போ முனுசாமி வீரப்பன் ஒரு படம் எடுத்தார் நம்ம நக்கீர் கோபாலன், 9 கோடி வந்திருக்கு. எந்த தியேட்டர்லையும் உள்ளையா அவர் ஓடிடியில் போட்டால் அவ்வளோ இன்னும் பார்த்துட்டு இருக்கான். நல்ல விஷயங்களும் நல்ல மனிதர்களும் நல்ல ஆட்களும் மக்கள் தேடிட்டே இருக்கா சார். நீங்கள் பிரம்மாண்டமாக ரஜினி வச்சு நீங்கள் 200 கோடி கொடுத்தா படம் எடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அப்போது நல்ல மனிதர்கள், நல்ல தலைவன், நல்ல கருத்து, நல்ல சிந்தனை மக்களால் வரவேற்கப்படும். அதனால் அது வந்து அந்நியப்பட்டுலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சினிமா துறை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முழுக்க ஒரு கலவையாக இருக்குது, ஒரு தெளிந்த நீரோடையாக இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா நல்ல கதை வசனகர்த்தா இல்லை, நல்ல நடிகர் இல்லை, நல்ல இயக்குனர் இல்லை. எல்லாம் நீங்கள் லோகேஷ் கனகராஜ் அட்லிலாம் ஒரு டைரக்டரே அல்ல. ஏன்னா ஒரு நல்ல சிறந்த படத்தை இதுவரை கொடுக்கல. என்ன ரத்தம் சதை குத்து வெட்டு கொலை, இதுக்கு அட்லியும் லோகேஷ் கனகராஜும் தேவையில்லையே. ஸ்ரீதர் எத்தனை படத்தை இருந்தாலும் கொடுத்தாரு. எவ்வளவோ கதை இருந்தது. பாலு மகேந்திரா இருந்தார். இப்போ தேவை பாலு மகேந்திராவும் ஸ்ரீதரும் இந்த எஸ்பி முத்துராமன் தான் தேவை. இப்போ வர்ற நடிகர்களும் அப்படி தான் இருக்கான், டைரக்டர்களும் அப்படி தான் இருக்கான். அதனால நல்ல திரைப்படத்துக்கு நல்ல கதைக்கு மக்கள் பெரிய வரவேற்பு. வியாபாரம் இருக்குல்ல சார், வியாபாரம் அதான் மக்கள் தான் வரவேற்பு கொடுப்பாங்கிற வியாபாரம் தான் அது. நீங்கள் எதை செஞ்சாலும் மக்கள் ரசனைக்கேற்ப செஞ்சால் நல்ல கட்சி இருந்தால் மக்கள் ஆதரவு கொடுப்பான். அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை கட்சியில் இருந்தால் இல்லை. இப்போ அவனை ஜெயிலில் முடிச்சு போட்டு நீங்கள் வெளியே அதோட அவன் அரசியல் வாக்கில் முடிஞ்சு போகல. அதனால் நல்ல மனிதர்களுக்கு இந்தியாவில் ஒரு வாய்ப்பு இருக்குது, நல்ல சினிமாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மக்கள் நல்ல விஷயங்களை தேடுறான். இல்லை யார் வந்து கொடுத்தாலும் மக்கள் அதை வரவேற்பான். நைட் பார்ட்டி இல்லாத, நைட் பார்ட்டியில் கலந்து கொள்ளாத சினிமா நடிகர்கள் யாருமே இல்லை. குடும்பம் நீங்கள் இமான பொண்டாட்டியை வந்து சிவகார்த்திகேயன் தள்ளிட்டு போயிட்டாருங்கிறாரு. சிவகார்த்திகேயன் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர், இன்று வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நடிகரும் கூட சொல்லலாம். எல்லாம் சரி. இமான் அவர்களோட பல திரைப்படங்கள்ல அவர் வந்து இணைந்து வேலை பார்த்திருக்காரு, நடிச்சிருக்காங்க. ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நடிகராக வளர்ந்து வர்றாரு.
இப்போ இமான் அவர்களுக்கு சில திரைப்படங்கள் ஒப்பந்தமாகல, அதனால ஒரு காழ்ப்பு உணர்ச்சியின் காரணமா இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னு அவருடைய தரப்புல இருந்து ஒரு விமர்சனம் சொல்றாங்க. சிவகார்த்திகேயனை காப்பாத்துறதுக்கு தரங்கட்ட விமர்சனத்திற்கு ஏன் பதில் கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்கலாம்ல சிவகார்த்திகேயன். இல்ல சிவகார்த்தி நீங்க வந்து ஒரு தரப்பு சிவகார்த்தியோட வக்கீல் ஆயிட்டீங்க. சம்பளம் வாங்க வக்கீல் கிடையாது. தனியார் சேனல்ல இருந்து ஒரு சார் அந்த கதையெல்லாம் வேண்டாம் இருந்து எல்லாம் சரிதான். படிப்படியாக முன்னேறி ஒரு திரைப்படத்துல வாய்ப்பு கிடைச்சு அதை நடிச்சு அவர் நடிப்பை வெளிப்படுத்தி இன்னைக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகரா உயர்ந்து வந்திருக்காங்க. 100 கோடி சம்பளம் வாங்கிட்டோம். இப்போ அவரால் திடீர்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அதுக்கு அவர் பதில் கொடுக்கலன்றது தரங்கட்ட விமர்சனத்துக்கு ஏன் பதில்? இங்க போனீங்கன்னா விஜயகாந்தோடைய அவருடைய கல்யாண மண்டபம் கோவிலா மாற்றப்பட்டிருக்கு. நீங்க விஜயகாந்த் கட்சியில சேர்ந்திருப்பீங்க போட்டு சொல்றீங்க. முதல்ல பேசும்போது சிவகார்த்திகேயன் வக்கீல் சொன்னீங்க, இப்ப விஜயகாந்த் கட்சியில சேர்ந்துட்டு சொல்றீங்க. கேள்விகள் நியாயமான சொல்றீங்க.